எனக்கு 25 வயசுல இருந்து 50 வயசு கிட்ட ஆகுது. ஆனா, என்னால வாழ்க்கையில என்ன பர்ப்பஸ்? நான் எதுக்காக வாழறேன்? அப்படின்னுட்டு தெரியவே இல்லைங்க. அப்படின்னுட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஒரு 4 சீரிஸா போவும். ஏன்னா, பர்ப்பஸ் ஆஃப் லைஃப 4 டிஃபரெண்ட் வேல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ, திஸ் இஸ் பார்ட் 1 ஆஃப் பர்ப்பஸ் ஆஃப் லைஃப். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு வலி இருக்கும். ஒரு பெயின் இருக்கும். சில கஷ்டங்கள கடந்து வந்திருப்போம். ஸோ, இந்த பெயின வச்சே நம்மனால நம்மளோட பர்ப்பஸ் ஆஃப் லைஃபை டிஃபைன் பண்ண முடியும். இப்போ என்னோட ஸ்டோரியை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஒரு காலத்தில் ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு காலத்தில் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். வேலை, பிஸ்னஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அடிப்பட்டு இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு எனக்கு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில். ஸோ யாருக்கிட்ட இதுக்கு கைடன்ஸ் கேட்கலாம்? யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? ஒரு புக் ஹெல்ப் பண்ணுமா? ஒரு மென்டார் ஹெல்ப் பண்ணுவாங்களா? இல்லை என்னோட பாஸ் ஹெல்ப் பண்ணுவாங்களா? என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி நம்ம ரொம்ப தேடி அலைஞ்சிருக்கேன். பட் எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காம ஒரு சில பாதைகளை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா என்னால் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்குள்ளே போக முடிஞ்சுது. ஸோ நான் கடந்து வந்த பாதையை மற்றவங்க யாரும் கஷ்டப்பட்டு அனுபவிச்சு கற்றுக்க கூடாது, கொஞ்சம் ஈஸியாகவே கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பால்கிவர்ஸ்ன்ற சேனலை நான் கிரியேட் பண்ணேன். இதில் இந்த லைஃப் க்ரோத்துக்கு உண்டான ஹேக்ஸை, டிப்ஸை நான் வீடியோவாக மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வழியை இன்னைக்கு என்னோட பர்ப்பஸ் ஆஃப் லைஃபாக மாற்றிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வருஷத்துக்குள்ள 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நான் அச்சீவ் பண்ணோம். இதில் அட்லீஸ்ட் ஒரு 1000 பேரையாச்சும் லைஃபை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வைக்கணும். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் ஒருத்தங்களாச்சும் இந்த வீடியோ சேனலில் கமெண்ட் பண்ணணும், உங்களால என்னோட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. இதுதான் என்னோட பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். பெயின், நீங்க கடந்து வந்த வலியையும் கஷ்டத்தையும் மற்றவங்க அனுபவிக்க கூடாது அப்படின்ட்டு அதை ஒரு முயற்சியை எடுத்து பண்றீங்கல்ல, அதுதான் உங்களோட பர்ப்பஸ் ஆஃப் லைஃப். அது உங்க ஃபேமிலி பர்சனா இருக்கலாம், உங்க ஒய்ஃப், குழந்தை, பேரண்ட்ஸ் யாரா வேணா இருக்கலாம், இல்லை தெரியாதவங்களா இருக்கலாம். யாருக்காகவும் நீங்க முயற்சி எடுத்து உங்களோட வலியை மற்றவங்க அனுபவிக்க கூடாது செய்யறது தான் பர்ப்பஸ் ஆஃப் லைஃப். உங்களோட பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் இந்த பெயின் மூலியமா என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து சந்தோஷப்படுறேன். அண்ட் see you at part 2 of purpose of life.